எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். ஐ திங்க் சாப்பிட்டு வந்துட்டு லைட்டாக தூக்கம் வரும் எல்லாருக்கும். ஸோ ஐ திங்க் அதனால தான் அண்ணா ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. ஸோ செஷன் வந்து இன்டராக்டிவாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ என் பேர் பெரியசாமி. நான் 2012 to 16 எம்ஐடியில் ஆர்பிடி டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து நான் வீட்டில் இருந்தால் ஃபீஸ் பே பண்ணாங்க. ஸோ செகண்ட் இயரில் இருந்தால் அண்ணாவுடைய அறிமுகம் கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்து அண்ணா தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாரு. நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆக்சுவலாக என்னோட இது பார்த்தீங்கன்னா, நான் அரியர் வச்சு அதுக்கப்புறம் அது எழுதி அதுக்கப்புறம் தான் கிளியர் பண்ணேன். அது காரணம் என்னன்னா, ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம்லேருந்து வந்தது, கவர்மெண்ட் ஸ்கூலு. ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. ஏன்டா எம்ஐடி எடுத்துட்டோம், தகுதிக்கு மீறி வந்துட்டோமோ அப்படின்லாம் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் மீறி அண்ணா வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுவார் அடிக்கடி, படிடா நல்லா வரலாம். நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் மீட் இந்த மாதிரி போயிட்டு நிறைய பேர் நல்லா அப்போவே கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதி கிளியர் பண்ணியிருந்துக்கும் போது அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மோட்டிவேட்டாக இருந்துச்சு, நல்லா நம்மளும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அண்ணா வந்து ஒரு நாள் வந்து அடிக்கடி கான்டாக்ட் இருக்கும்போது கேட்டார் எப்படி ப்ராக்ரஸ் போகுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நிறையா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது என்னன்னா, நம்ம எப்படி இருந்து பேக்ரவுண்டில் இருந்து வந்தாங்கிறது செகண்டரி பார்ட் தான். ஆனால் அதுலேருந்து நம்ம எப்படி ஸ்ட்ரகிள் எல்லாம் ஓவர் கம் பண்ணி வரோம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இப்போ மோட்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் உட்காந்து ஃபஸ்ட்டு செகண்ட் இயர் கொஞ்சம் கஷ்டமாக, ஃபஸ்ட் இயர் ரொம்ப கஷ்டம், செகண்ட் இயர் கொஞ்சம் பரவாயில்ல, அதுலேருந்து தான் கொஞ்சம் மேலே வந்தது. அப்புறம் தேர்ட் இயரில் நல்லா ஒரு நேம் கொஞ்சம் தெரிஞ்சுது, பெரியசாமினா இவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஃபஸருக்கு தெரியுது. அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது தான் காரணம். அதுக்கப்புறம் என்னன்னா, ஃபைனல் இயர் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்போவுமே யோசிச்சுட்டு இருக்கோம்னா பிளேஸ்மெண்ட்டில் கிளியர் பண்ணுமா இல்லையா, நிறையா இதுக்கு என்ன டவுட்னா பிளேஸ்மெண்ட் வருமா இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் அதே மாதிரி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபைனல் இயரில் ஒரே ஒரு கான்செப்ட் தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. மேபி அதை நீங்கள் கூட யோசிச்சு பாருங்கள். ஒரு மேம் வந்து கேட்டாங்க, நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் வரலன்னு சொல்கிறீங்க, ஆனால் இப்போ நாளைக்கே வந்து பிளேஸ்மெண்ட் வராங்க, எவ்வளோ சிடிஸோ அது வேறு விஷயம், ஆனால் கம்பெனி வருது, உன்னை வந்து ஹையர் பண்ணுறாங்க, நீ வந்து பாஸ் பண்ணிடுவியா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ எல்லாருமே ஜஸ்ட்டு சும்மா கை தூக்குனாங்க, பாஸ் பண்ணிடுவோம், காலேஜ் சரியில்லை, ப்ரொஃபஸர் சரியில்லை அப்படின்னு சும்மா நம்ம நார்மலாக பேசிக்கிற மாதிரி தான். ஆனால் அதெல்லாம் தாண்டி உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், இது வரைக்கும் கடந்து வந்திருக்கோம், 4 வருஷம் ஆகுது, நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு தயாராக இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ அப்போமா நம்ம கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணும்போது தான் அது வந்துச்சு. நாளைக்கே இன்டர்வியூ இருக்குது. இப்போ உண்மையிலுமே இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த கொஸ்டினை வந்து நீங்கள் டெய்லியுமே யோசிச்சு பாருங்கள். நான் என்னைக்குனாலும் இன்டர்வியூ வரும், என்னைக்குனாலும் கால் பண்ணுவாங்க, எப்போனாலும் ரெடியாக இருக்கணும். சில சமயம் வந்து திடீர்னு கால் பண்ணி நாங்கள் இந்த கம்பெனிலேருந்து கால் பண்ணுறோம் வெரிஃபிகேஷன்லாம் கூட சொல்லுவாங்க. ஸோ நாளைக்கு இன்டர்வியூனா நான் ரெடியா அப்படிங்கிறதான். எல்லா பேசிக்ஸும் தெரியுமா, எல்லா கொஷின்ஸுக்கும் என்னால் ஆன்சர் பண்ண முடியுமா, அட்லீஸ்ட் ஒரு 90-95% ஆஃப் வெறும் பேசிக்ஸ் கொஷினை நம்ம ஆன்சர் பண்ணாலே கண்டிப்பாக வந்து பிளேஸ்மெண்ட் பற்றி பயப்பட தேவையில்லை. ஸோ அந்த கான்செப்ட் வந்து யோசிக்கும் போது தான் என்னென்னா, நம்ம நிறையா படிக்கலை, காலேஜில் படிச்சுட்டு வரும்போது எல்லாமே நான் ஜஸ்ட் ஒரு செமஸ்டருக்காக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி, அதுவும் ஒரு லாஸ்ட் ஒரு 6 months பீரியடில் லாஸ்ட் ஒரு 2 months இல்லை லாஸ்ட் மந்த்து தான் வந்து நம்ம படிக்கவே ஆரம்பிப்போம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இல்லாமல் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு தேர்ட் இயரில் இருந்தாவது நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து கண்டிப்பாக இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியும். அதுவும் லைப்ரரி நிறையா போயிட்டு கிளியர் பண்ணணும். ஸோ அந்த மைண்ட் செட்டை வந்து டெய்லியும் நான் இன்னமும் படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் என்னென்னா, இதை விட ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம். யாராவது என்கிட்ட ஒரு கொஷின் கேட்டாங்க டெக்னிக்கலானா, நான் வந்து ஆன்சர் பண்ணணும், ஐ ஷுட் ஏபிள் டு கிவ் தி ஆன்சர் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. உங்கள் ஜூனியர்ஸு உங்களுக்கு அடுத்த செட்டு யாராவது வந்து கேட்குறாங்க, அண்ணா எனக்கு இந்த டவுட்டு, சீனியர் இது எனக்கு ஒரு டவுட்டு, இதை கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா, எனக்கு ஸ்டாஃப் சொல்லித்தரல, எனக்கு வந்து கிளாஸ் நான் அட்டன் பண்ணல அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ரீசனே கிடையாது. நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கவங்க கேட்பாங்க, நீ என்ன இன்ஜினியர்னா என்ன உனக்கு சொல்லி தந்தாங்க அப்படின்னா என்னன்னுலாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் அவங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இன்ஜினியர் முடிச்சிட்டோம், படித்து வந்துட்டோம், ஆனால் வந்து எனக்கு இது தெரியல அப்படிங்கிற ஒரு இதுவே நம்மளுக்கு வரக்கூடாது. ஸோ அதுதான் என்னோட பர்சனலாக பார்த்தீங்கன்னா அதுதான் என்னோட இது. டெய்லி நைட்டு தூங்கும்போது நாளைக்கு இன்டர்வியூ வந்தால் நான் பாஸ் பண்ணிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் இது பண்ணி அதை தோண என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய படிக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தான் ஃபைனல் இயரில் போய் தான் நான் நிறைய ஸ்டாஃபை மீட் பண்ணிவிட்டு டேரெக்டாக போய் பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து இவன் என்ன அடிக்கடி வந்து டவுட் கேட்டே இருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஒரு சடன் சேஞ்சஸ் மாதிரி இருக்க ஆரம்பிச்சிது. ஏன்னா அது காரணமே இல்லாமல் நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பிளேஸ்மெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் அண்ணாவுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு கால் பண்ணேன். அண்ணா அந்த மாதிரி செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆனால் அந்த சந்தோஷத்தில் வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிது. என்னென்னா, அதுக்கு முன்னாடி நம்ம அரியர் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அண்ணா ஒரு டைம் திட்டமும் செஞ்சார், நீ வந்து கிளியர் பண்ணிடணும், படிக்க வைக்கிறதுக்காக நீ இதுவும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் அவருக்கு சொன்னதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம்டா, நீ உடனே வந்து ஸ்பான்சர் கால் பண்ணி சொல்லு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒவ்வொருத்தருக்கா வீட்டில் சொல்லி அதுக்கப்புறம் தான் எல்லார்ட்டையும் சொன்னேன்.
அந்த ஒரு மூமெண்ட் வந்து இன்னும் எனக்கு இங்கே தான் நடந்துச்சு பிளேஸ்மெண்ட்டு. ஸோ அது வந்து எதையுமே மறக்க முடியல. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, படித்து முடிச்சதுக்கப்புறமும் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுங்கிறது ஒன்று, அதுக்கப்புறம் வந்து நம்ம நாலேஜை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொன்று வச்சுக்கோங்க. மேபி அண்ணா இன்னொரு ரெக்வெஸ்ட்டும் கூட, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுக்குள்ளேயே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஒரு மார்க் இன்டர்வியூ மாதிரியோ இல்லை வந்து ஒரு ஆப்டிடியூட் கிளாஸோ அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறதுக்கும் நம்ம நீ எடுத்து நடத்துகிறோன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஷூர். தேங்க்ஸ். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். நான் நாகமாணிக்கம், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், இங்கே 2015 பாஸ்ட் அவுட்டு. நான் இப்போ வந்து என்னவா இருக்கேன்னா, இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர். அது வந்து ஒரு குரூப் பி லெவல் போஸ்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்டு. இட்ஸ் எ கெசட்டட் ஆஃபீஸர் போஸ்ட். இது ஒரு சின்ன இது எப்படி வந்தது, இது எப்படி நான் இங்கே வந்து நான் சொல்கிறேன். இது வந்து எப்படி டஃப்பானதா ஈஸியானதா, கவர்மெண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லலை. நீங்கள் எதுவாக ஆகணும்னாலுமே இந்த பாயிண்ட்ஸ்லாம் அப்ளை ஆகும். நீங்கள் ஒரு நல்ல ஒரு இன்ஜினியர் ஆகணும்னாலும் சரி, இல்லை ஒரு பெரிய ஆகணும் என்ன ஆகணும்னாலுமே ஒரு சின்ன ஒரு 3-4 பாயிண்ட் சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் செஷன்லேயே சொன்னாங்க, விசி சார் சொன்னார், நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆவீங்க. சேம் நானும் அதே தான் நினச்சிட்டே இருந்தேன். இந்த மாதிரி இந்த பொசிஷனுக்கு வரணும், இந்த மாதிரி ஒரு வேலைக்கு வரணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுவாகவே நான் ஆயிருக்கேன். அது வந்து ஒரு உண்மை 100% ப்ரூவ்டு ஒன். நீங்கள் என்னவா ஆகணும்னு நினச்சிட்டே இருக்கீங்களோ அது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆவீங்க. நெக்ஸ்ட்டு ஹார்ட் ஒர்க். நீங்கள் நினச்ச ஃபஸ்ட் பாயிண்ட்டு, நீங்கள் அடுத்து அதுக்குண்டான ஒர்க்கை நீங்கள் பண்ணணும். அதாவது உங்கள் என்ன சொல்கிற என்ன சொல்கிறது, ஒர்க்கிங் லாட், யூ ஹவ் டு ஒர்க் லாட்டு. நிறைய படிக்கணும், நிறையா எஃபர்ட்ஸ் போடணும். ஸோ நீங்கள் படித்தா மட்டுமே, அதாவது நினச்சா மட்டுமே போதாது, படிக்கவும் செய்யணும். உங்களோட நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு சாக்ரிஃபைஸ்னால் என்ன சொல்கிறது, நீங்கள் நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். காலேஜ் லைஃபு ஜாலியாக இருக்கும் அப்படின்னு, அதுவும் என்ஜாய்மெண்ட்டும் இருக்கணும் கண்டிப்பாக. பட் அட் த சேம் டைம் யூ ஹவ் டு சாக்ரிஃபைஸ் அ லாட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய கேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணேன். என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே போவாங்க, நான் போக மாட்டேன். ஸோ அந்த டைமை நான் யூட்டிலைஸ் பண்ணுவேன். ஸோ லைக் தட்டு ஒரு மூவி பார்க்கலான்னு நினைப்போம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்களோட ஃபோக்கஸு நீங்கள் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அங்கே அது ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட்னால், நீங்கள் டைமே இல்லைன்னு சொல்லுவாங்க எல்லோரும். ஸோ எல்லாருக்குமே 24 hours தான். ஸோ நீங்கள் அதை எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அந்த 24 hours-ஐ. அப்போ அப்படின்ற இப்போ நான் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போயிட்டே தான் படித்தேன். வேலைக்கு போயிட்டே தான், இந்த இதுக்குன்னு ஸ்பெஷலாக வீட்டில் இருந்துலாம் படிக்கல. வேலைக்கு போயிட்டு வேலையும் மேனேஜ் பண்ணிட்டு மீதி இருக்க டைமில் தான் படித்தேன். ஸோ அப்போ வந்து நான் ட்ராவலிங் தான் படித்தேன். ஸோ ட்ராவலிங் பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது, எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டைம் கிடைக்குதோ, ஸோ அந்த டைம்லலாம் ஒரு 1 மார்க்காவது படிச்சிருவோமா. ஒரு மார்க்குக்கு உண்டான கொஸ்டின், ஒரு கண்டென்ட்டை படித்தா கூட அது நமக்கு ஒர்த்து தான். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி பழகுங்க. இன்னொன்று, இதுக்கும் மேலே என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே எக்ஸ்கியூசஸ் இருக்கா உங்களுக்கு? எக்ஸ்கியூசஸ் தான், ஐயோ எனக்கு கஷ்டமாக இருக்குது, எல்லாமே என்ன சொல்ற, லைஃபே கஷ்டமாக இருக்குது, உடஞ்சி அதாவது இதுக்கு மேலே நான் ப்ரொசீட் பண்ண முடியுமான்னு தெரில, இப்போ இருக்குமா தெரியல, மேபி இதுக்கப்புறமும் கூட வரலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ். ஒரு இடத்துல போய் பிளாக் ஆகி நின்ன மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ எந்த ஒரு எக்ஸ்கியூசஸ்க்கும் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. ஸோ உங்களால் முடியும், நீங்கள் நம்புங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னோட கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் இது வரைக்கும் இது அவ்வளோ வெளியே சொல்ல மாட்டேன். பட் நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு அது ஒரு பூஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ எம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள், ஒரு ஹியரிங் இம்பேர்ட் பர்சன் நான். ஸோ இந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி, எவ்வளோ கஷ்டம் இருக்குது இதில், ஸோ இந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி நான் உங்கள் முன்னாடி ஒரு கெஸ்ட் ஆஃபீஸராக நின்றுருக்கேன். ஸோ யூ கேன் ஆல்சோ, நீங்களும் நல்லா பண்ண முடியும், நம்புங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. என் நேம் கிருஷிகா. நான் எம்டெக் ஃபுட் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ கரண்ட் ஃபைனல் இயர் முடிக்க போகிறேன். நான் 2021 பிடெக் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணேன். அந்த 4 இயர்ஸுமே வந்து நான் ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஸ்டடீஸை ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியாத ஸ்டேஜில் கூட இருந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணுன்னு ஆசை. பட் அதுக்கான ஃபினான்ஷியல் பாசிபிலிட்டி என்னென்னு யோசிக்கும் போது தான் எனக்கு பிரியா மூலமாக முகவரி தெரிய வந்துச்சு. ஸோ இந்த 2 இயர்ஸ் வந்து நான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக என் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு முகவரி மட்டும்தான் காரணம்.
அண்ட் நான் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணும்போது தான் எனக்கு தோணுச்சு ஒன்ஸ் நம்ம ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான பிளாட்ஃபார்மாக நான் முகவரியை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். தேங்க்ஸ். சூப்பர் தங்கம். குட் ஆஃப்டர்நூன் ஆல். என்னோட நேம் வந்து ரமா. நான் வந்து எம்டெக் செராமிக் டெக்னாலஜியில் முடித்தேன். 2022 லாஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே வந்து 2 பேருக்கு கண்டிப்பாக தேங்க் பண்ணேன். ஒன்று ரமேஷ் அண்ணா, இன்னொன்று கார்த்திகா. இவங்க 2 பேரும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. இப்போ நான் வந்து ஒரு ஜூனியர் சயின்டிஸ்ட்டாக வந்து செயின்கோபின் ரிசர்ச் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறேன். அண்ட் தென் அது வந்து என்னோடய எய்மும் கூட. நான் 2019 பிடெக் முடித்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ட்வின்ஸு. எனக்கு இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க, அப்புறம் ஒரு தம்பி இருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணோம். பிடெக் நானும் அவளும் 2 பேருமே இங்கே தான் முடித்தோம். ஸோ அவங்க ஜாப் அந்த நேரத்தில் அவங்க ஜாப் ஜாயின் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் அவங்க ஜாயின் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து 1 இயர் நான் இங்கே ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் எனக்கு ரிசர்ச்னால் ரொம்ப பிடிக்கும். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டு, நியூ ப்ராடக்ட் டெவலப் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டைமில் என்கிட்ட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருந்தது, நிறைய ஐடியாஸ் இருந்தது. பட் எனக்கு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எனக்கு அப்போ தெரியல. எப்படி அதை எடுத்துகிட்டு போகிறோம், இந்த ப்ராடக்ட் எப்படி டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல. ஸோ அப்போ நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணேன். ஃபார் எம்டெக் அப்ளை பண்ணணும், இல்லை ஹையர் ஸ்டடீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகரம், ஆனந்தம் நிறையா அப்ளை பண்ணேன். பட் இங்கே எனக்கு முகவரியிலேருந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. எனக்கு நல்லா தெரியும் கார்த்திகா இல்லைனா இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். ரமேஷ் அண்ணாவும் ரமேஷ் அண்ணா வந்து என்னை இன்டர்வியூ பண்ணும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்க. உனக்கு அடுத்து ஒரு ஃபஸ்ட்டு எம்டெக் நான் தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. நீ என்ன மாதிரி நடந்துக்கிற, உன் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் நான் நெக்ஸ்ட்டு எம்டெக் அண்ணா யூனிவர்சிட்டியில் எடுக்கணுமா வேணாமா அப்படின்னு நான் முடிவு பண்ணுவேன். நாங்கள் இப்போ எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அடுத்து இப்போ 3 எம்டெக் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ நான் ஏதோ பண்ணியிருக்கேன், ஏதோ கொஞ்சம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ செராமிக்கில் வந்து இப்போ செராமிக் அண்ணா யூனிவர்சிட்டியோட சிலபஸ் சப் கமிட்டிலையும் நான் இருக்கேன். அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுற ஒர்க்லேயும் நான் இருக்கேன். இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து ரமேஷ் அண்ணாவும் கார்த்திகாவும் தான். அவங்க அன்னைக்கு என்னை எம்டெக் அவங்க படிக்க வைக்கலன்னா இன்றைக்கி என்னை யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அண்ணா யூனிவர்சிட்டியில். ஸோ இப்போ அவங்க என்ன ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது செராமிக்கில் எந்த ஒரு ரிலேட்டட் அவங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ, எதோ ஒரு வெபினார்னாலும் தே கம் அண்ட் அப்ரோச் மீ, வந்து இந்த டாபிக் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இப்போது சிலபஸ் சப் கமிட்டிலையும் அவங்க எங்கிட்ட ஐடியா கேட்டாங்க. நீங்கள் இப்போ தான் முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன தாட் வருது, என்ன சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து இவங்க தான் கண்டிப்பாக காரணம். என் பேர் கோமதி. நான் வந்து வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஏஐயாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து 2014 வந்து சிஇசியில் ஜாயின் பண்ணி 2018 முடித்தேன். 1 இயர் வந்து அண்ணா ஆஃபீஸில், முகவரி ஆஃபீஸ் தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். நிறைய வந்து திட்டு வாங்கியிருக்கேன் அண்ணா கிட்ட. நிறைய வந்து ஒருத்தவங்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி பேசணும், அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எவ்வளோ திட்டு வாங்கினாலும் எப்படி அமைதியாக இருக்கணும், எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் தாண்டி அண்ணா உங்களுக்கு பின்னாடி ஒருத்தவங்க ஓடிட்டுருக்காங்கன்றதை வந்து மனசில் வச்சுட்டு படிங்க. ஏன்னா அது மட்டும்தான் அண்ணா வந்து எதிர்பார்க்காங்க, எதுவுமே மட்டும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி நிறைய வேலைகள் நடக்கும். நம்ம வந்து ஈஸியாக வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறோம். இருந்தாலும் வந்து நாங்கள் இருந்து ஆர்கனைஸ் பண்ணதால் நான் சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் நடக்குது. அண்ணா அதுக்காக நிறைய ஓடிருக்காங்க. நம்ம ஃபீஸ் கட்டுறது மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுக்குமே நிறைய நமக்கு தேவைப்படும். அதுக்கானதும் அண்ணா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நமக்காக அப்பா அம்மா உழைக்கிறாங்க கண்டிப்பாக. இருந்தாலும் வந்து படிப்பு கொடுத்த அவங்களுக்காக வந்து நம்ம வந்து கண்டிப்பாக திரும்ப பண்ணணும். தேங்க்யூ. ஹாய் எவ்ரிவன், என் பேர் சுகுமார். நான் ஒரு டேட்டா சயின்ஸ் பேஸ்டு ஸ்டார்ட் அப்பில் அசோசியேட் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். லைக் ஹரியானாவில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக நான் இங்கே இருக்கிறதுக்கு முகவரி தான் காரணம். அண்ணா சொன்னால் அண்ணா கோச்சுப்பார். ஸோ முகவரி தான் காரணம். நான் கவுன்சிலிங் இந்த இடத்துல வந்தப்போ ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு இந்த க்ரௌட். லைக் சென்னை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறப்போ நான் ப்ரொடக்ஷன் எடுக்கணும்னு சொன்னது அண்ணாவும் பெரியசாமி அண்ணாவும். அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி எடுக்கணும்னு சொன்னவங்க அவங்க தான். அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்ததுனால தான் எனக்கு வேலை கிடச்சிது. அதனால தான் நான் இங்கே இருக்கேன். உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்தோடனே நிறைய விஷயம் தோணும். ஓகே, ஸ்கூலில் படித்த வேகத்தோடு உங்களால் நிறைய பேரால் படிக்க முடியாது. ஏன்னா நானும் ஒரு ஆவரேஜாக தான் காலேஜில் படித்தேன். அண்டு உங்கள் கூட இருக்க பசங்களை பார்த்து உங்களுக்கு நிறைய பேர் தோணும். லைக் பைக்கில் வருவாங்க, காரில் வருவாங்க. காலைல ஒரு சார் சொன்ன மாதிரி தான். ஸோ அவங்கெல்லாம் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க. நம்மளோட எஜுகேஷன் மூலிமா மட்டும்தான் வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் யூ ஹேவ் டு கெட் இன் டு அ பெட்டர் பொசிஷன், எய்தர் த்ரூ ஹையர் ஸ்டடீஸ் ஆர் த்ரூ அ ஜாப். ஸோ ஒன்ஸ் 5th செமஸ்டர் வந்துச்சுன்னா ஜஸ்ட் மேட் அ டெசிஷன் வெதர் யூ வாண்ட் டு பர்சூ ஆன் அ கோர் கம்பெனி ஆர் ஐடி கம்பெனி. உங்களுக்கு வெறும் ஜாப் மட்டும் போகணுமா, இல்லை கோரில் போகணுமா, இல்லை ஹையர் ஸ்டடீஸ் போகணுமான்னு. Even though if you want to write TNPSC or UPSC, just made a decision and start with that. நான் படிக்கிறப்போ நிறைய பசங்க UPSC படித்தாங்க. என் கூட படிக்கிறப்போ இவனுக்கு என்ன காலேஜ் லைஃப்
வேஸ்ட் பண்ணிட்டு படிக்கிறாங்கன்னு நினச்சேன். பட் த ப்ரெஷர் வில் பி வெரி லெஸ் இன் யுவர் தேர்ட் இயர் அண்ட் ஃபோர்த் இயர் அண்ட் கம்பேர்ட் டு கம்ப்ளீட்டட் த காலேஜ். ஸோ தேர்ட் இயர்லேயே டிசிஷன் எடுத்துக்கோங்க. இஃப் யூ வாண்ட் டு ஜஸ்ட் கெட் இன் டு அ பிளேஸ்மெண்ட் ஆப்டிடியூட் அதெல்லாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி, ஏன்னா ஆஃப்டர் கம்மிங் டு அண்ணா யூனிவர்சிட்டி ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆர் கெட்டிங் த கிராஜுவேட் ஹியர் ஸ்டில் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங் தேர் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 4 years ஆஃப் த எஜுகேஷன். இன்னும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல. தட் இஸ் த ஹார்ஷ் ட்ரூத். நீங்கள் ஐடியாகவும் இருக்கலாம், இல்லை மெக்கானிக்கல் பேக்ரவுண்டாகவும் இருக்கலாம். ஸோ த ஜாப் இஸ் மஸ்ட், எஸ்பெஷலி ஃபார் அவர் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எம்இ படிக்கணுமா இல்லை ஜாப் வேணுமான்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ரெடி ஆகிக்கோங்க தேர்ட் இயர்லேருந்து. அதுதான் நல்லாயிருக்கும். லைக் ஈவன் ஆஃப்டர் கெட்டிங் பிளேஸ்மெண்ட் 4 months எனக்கு வந்து ஏப்ரலில் முடிச்சேன், நான் ஆகஸ்ட்டில் தான் ஜாயின் பண்ணேன். அந்த 4 months என்னால் வீட்டில் இருக்க முடியல. என் அம்மா எனக்கு எந்த ப்ரெஷருமே கொடுக்கல. பட் ஆனால் சரௌண்டிங்ஸ் அப்போ வந்து நான் அண்ணா கூட தான் இருந்தேன். அப்போ தான் வந்து பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் மீட் நடந்துச்சு. ஸோ அந்த டைமில் கூட அண்ணா வந்து எனக்கு எமோஷனலாக பேக்கப் கொடுத்தாரு. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஜஸ்ட் ப்ரிப்பேர் ஃபார் இட். விபி விக்னேஷ், பி மெக்கானிக்கல் 2015 and 19 பாஸ் அவுட். நான் இப்போ வந்து கேபிஆரில் வந்து ஒர்க் பண்ணுறேன். அது ஒரு இபிசி கம்பெனி. ஸோ உங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, அட்வைஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு டிப்ஸ் மாதிரி தர்றேன். என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட் வச்சுங்க. என்ன ஜாப் போக போகிறீங்களா, இல்லை ஹையர் ஸ்டடீஸ் போக போகிறீங்களா, இல்லை வந்து ஏதாவது ஸ்டார்ட் அப் ஓப்பன் பண்ண போகிறீங்களா. ஸோ அந்த மாதிரி வச்சுங்க. பிளேஸ்மெண்ட் நீங்கள் ஈவன் ஹையர் ஸ்டடி போகிறதா இருந்தாலும் பிளேஸ்மெண்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா அது ஒரு பேக்கப்பாக இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் எல்லாருமே இங்கே வந்து ஃபினான்ஸாக வந்து அன்ஸ்டேபிளாக தான் இருப்பீங்க. ஸோ அது ஒரு பேக்கப் வச்சு இங்கே எப்போவுமே ஸோ எல்லாமே பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் வந்து எப்படி ஒரு ஜாப் போக போகிறதில்லன்னு இருந்தாலுமே ஒரு பேக்கப் வச்சுங்க. அதே மாதிரி வந்து இப்போ ஜாப் போக போகிறீங்கன்னா ப்ரைவேட்டா கவர்மெண்ட்டா அது வந்து கிளியராக இருக்குங்க. ப்ரைவேட்னா கவர்மெண்ட்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு சீனியர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட வேணா கேட்டு பாருங்க. நீங்கள் எந்த ஃபீல்டு எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி. அவன் அனுபவத்தை சொல்றான். அவன் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அவன் சொல்லிட்டு நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவன் சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணான், அப்புறம் பிரைவேட் போயிட்டான். அந்த அனுபவத்தை வச்சு அவன் சொல்றான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பார்த்துங்க. ஏதாவது டவுட்னா சீனியர்ஸ் கிட்ட கால் பண்ணுங்க. இல்லை அண்ணா இருக்காரு, அண்ணா கிட்ட சொன்னீங்கன்னா அவர் வந்து நீங்கள் என்ன ஆசை விரும்புறீங்களோ அதில் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவார். ஸோ அண்ணா கிட்ட நீங்கள் எல்லாமே ஷேர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பேக் போனாக இருப்பார் அவர். குட் ஆஃப்டர்நூன். என்னோட நேம் வந்து நிர்மல்ராஜ். பிஇசி 2018-22 பேட்ச் லாஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து டெவலப்மெண்ட் இன்ஜினியராக ஒரு ப்ரைவேட் செக்டார் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஒரு அட்வைஸ் என்னென்னா, மெயினாக ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஃபைனல் இயர் படிக்கும் போதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பிளேஸ்மெண்ட் நிறைய கம்பெனிஸ் வந்துகிட்டே இருந்தாங்க. ஸ்டார்டிங்லேயே நிறைய பேர் வந்து பெரிய பேக்கேஜுக்கெலாம் ப்ளேஸ் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது நம்ம ப்ளேஸ் ஆகுமா அந்த மாதிரி ஒரு டவுட்ஸ் வந்து எனக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கும். அதே மாதிரி எனக்கும் வந்துச்சு. ஸோ அப்போ நான் வந்து பிளேஸ்மெண்ட்டை விட்டுட்டு நம்ம வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி நிறைய மாதிரி நான் முடிவு எடுத்தேன். ஆனால் அப்படி முடிவு எடுத்தும் எனக்கு அதுலேயே எனக்கு எப்படி அதை ஃபோக்கஸ் பண்ணணுன்னு தெரியல. நான் மறுபடியும் பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கடைசியில் தான் நான் வந்து ப்ளேஸ் ஆனேன். ஸோ நீங்கள் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு ஃபோக்கஸாக வச்சுக்கோங்க. நான் வந்து பிளேஸ்மெண்ட்னா கடைசி வரைக்கும் நான் பிளேஸ்மெண்ட்லேயே ஃபோக்கஸ் பண்ணுவேன். இல்லைனா கவர்மெண்ட் எக்ஸாம்னா நான் அங்கேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுவேன். அப்படி இல்லையா, ஒன்று மிஸ் ஆகிடுச்சுன்னா நான் இன்னொரு இதுக்கு போவேன். அந்த மாதிரி எதுவும் வச்சுக்கிடாது. தேங்க்யூ. தேங்க்யூ கண்ணா. என் பேர் கௌதம். நான் 2018 to 2022 இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி முடித்தேன். ஏசி டெக் கேம்பஸில் தான். 12th நல்லா ஸ்கோர் பண்ணேன். காலேஜும் கிடச்சிது. ஆனால் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால என்னால் அடுத்து என்ன பண்ணணும்னு முடியலை. அண்ணா ஒருத்தர் ஊரில் இருந்தார். அவர் சொன்னார், இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் முகவரி ஃபவுண்டேஷன் இருக்குது, அங்கே ரமேஷ் அண்ணா இருக்கார், அவர்கிட்ட போய் பேசி பாருன்னு சொன்னார். நானும் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், அவர்கிட்ட பேசினேன். இந்த மாதிரி நான் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கேன், காலேஜும் கிடச்சிது, ஆனால் மணி மட்டும் இல்லை, அதுதான் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்கு அண்ணா அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், நீ 4 வருஷம் காலேஜ் முடிக்கிறது என் பொறுப்பு, நீ அதை பற்றி எதுவும் கவலைப்படாத, நீ படிக்கிறத மட்டும் பாரு, ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக அது என் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே 4 வருஷமாக என்னை படிக்க வச்சுறாரு. தேங்க்யூண்ணா. ஸோ முகவரிக்கும் எனக்கும் பிக் பாண்ட் இருக்குது. ஏன்னா இப்போ நான் இங்கே வந்து எம்ஐடியில் கிராஜுவேஷன் பண்ணுறதுக்கு காரணமே முகவரி தான். ஏன்னா சந்திரசேகர் சார் தான். நான் 2018 12th கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் ஃபினான்ஸ் இல்லை, அதனால என்னை ஆர்ஃபனேஜில் சேர்த்து விட்டாங்க. ஸோ எனக்கு அந்த டைம்லாம் முடிஞ்சிச்சு, அடுத்து கவுன்சிலிங் பண்ணுறது எல்லாமே. ஸோ என்னை என்ன பண்ணுறேன்னு தெரியல. நான் நீட் எழுதிட்டு 113 மார்க் வச்சுருந்தேன். ஸோ இது ப்ரைவேட்லாம் சீட் கிடைக்கும், அதனால ஆர்ஃபனேஜை சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணு, ஸோ 1 year நாங்கள் படிக்க வைக்கிறோம் சொன்னாங்க. ஸோ 1 year ட்ரை பண்ணேன். ஸோ அங்கே நிறைய ஸ்ட்ரகிள்னால என்னால் கவர்மெண்ட் சீட் கிராக் பண்ண முடியல. ஸோ உடனே சந்திரசேகர் சார் தான் எனக்கு எல்லாமே அப்ளிகேஷன் ப்ராசஸ் டிஎன்ஏ எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு என்னை முகவரியில் சேர்த்து விட்டாங்க. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ரமேஷ் அண்ணா அண்ட் முகவரி ஃபவுண்டேஷன். என் பேர் மோகனப்பிரியா.
நான் வந்து 2022 பாஸ்ட் அவுட். நான் இங்கே ஏசி டெக்கில் பிடெக் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி பண்ணேன். இப்போ நான் வந்து ஐஐடி குவாஹாட்டியில் எம்டெக் பயோடெக்னாலஜி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எனக்கு மற்ற ஃபவுண்டேஷன் பற்றி தெரியாது. பட் unlike other foundation, Mugaveri Foundation used to give opportunity for you guys to show out your skills. So better if you get an opportunity, அதை யூஸ் பண்ணி அதில் உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ் கண்டிப்பாக மற்ற இடத்துல ஹெல்ப் பண்ணும். எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு, லேட்டராக உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது உங்களுக்கு எப்படி அகாடமிக்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் மற்ற ஏதாவது பண்ணுறீங்க இல்லை ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறீங்கனாலும் அகாடமிக்ஸ் அண்ட் அதர் திங்ஸையும் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. அண்ட் நான் பிடெக் ஃபஸ்ட் இயர் இங்கே ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு முகவரி ஃபவுண்டேஷன் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் இப்போது ஐஐடியில் இங்கே படிச்சுட்ருக்கேன். இந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா அதுக்கு கண்டிப்பாக முகவரியோட ஹெல்ப் இல்லைன்னா என்னால் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஐ வில் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் டு முகவரி ஃபவுண்டேஷன் ஃபார் திஸ் கண்டினியூஸ் சப்போர்ட். எவ்ரிவன், என் பேர் வந்து அகிலா. நான் வந்து 2018 எம்ஐடியில் வந்து இஎன்ஐ கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல வந்து முகவரிக்கும் அண்ணாவுக்கும் வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இப்போது நான் அண்ணா வந்து நினச்சிருக்கலாம், இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணோன்னே ஜஸ்ட்டு ஒரு சின்ன ப்ரைவேட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன். நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அவ்வளோதான், அதோட அப்படியே அண்ணா விட்டுருக்கலாம். பட் வந்து நான் அண்ணா ஒரு டைம் எப்படின்னா பர்த்டே கால் பண்ணிட்டு என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டார். நான் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேனா அப்படின்னு சொல்லும் போது, நீ வந்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டு வா, மெயின்ஸ் வந்து உன்னை நல்ல அகாடமியில் படிக்க வைக்கணும் அப்படின்னு. அப்போ தான் தெரிஞ்சுது நம்ம வந்து முகவரி வந்து என்னென்னா ஜஸ்ட்டு நம்ம வந்தோம், படித்தோம், முடித்தோம் அப்படின்ட்டு நம்மளை வந்து அப்படியே கண்டுக்காமல் விடுறது கிடையாது. நம்ம வந்து லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு பொசிஷனில் வந்து செட்டில் ஆகிற வரைக்கும் நம்மளை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்மளோட ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அவங்க நமக்கு எல்லா சுச்சுவேஷனையும் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்காங்க. பட் நம்ம என்ன ரிட்டர்ன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் வந்து உங்கள் ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக வந்து அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. நம்ம அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை கண்டிப்பாக கொடுக்கணும். ரிட்டர்ன் வந்து முகவரிக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். தேங்க்யூ. நான் நந்தினி, அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜியில் விஇசிஇ 22 பாஸ்ட் அவுட். இப்போ வந்து என்ஃபே சோலார் எனர்ஜின்ற கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ணா சொல்கிற மாதிரி நானுமே கூப்பிட்டா அப்போ தான் வந்து வாலண்டியரிங் ஒர்க்லாம் ஃபஸ்ட்டு வர அப்போவே ஐயோ என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னு கஷ்டமாக இருந்தது. ஆனால் அடுத்துலாம் வந்துட்டு கிளம்பவே மனசு வராது ஆஃபீஸ்லேருந்து. அந்த அட்மாஸ்ஃபியரே வேறு மாதிரி இருக்கும். பிரியா அக்கா, சரவணானாலாம் பார்க்கும்போது இவ்வளோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸே இவ்வளோ தூரம் பண்ணுறது உண்மையாக அது ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அப்புறம் இங்கே ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒன்றும் நடக்கிறதுக்கு இப்போது எனக்கு வரணுங்கிற ஒரு மோட்டிவேஷனே இது நடக்கிறதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நான் 2 ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கேன். அவ்வளோ ஒர்க் வந்து எதுக்கு நம்ம எல்லோரையும் இப்படி ஒரு இது பண்ணி எல்லாருக்கும் ஒரு கான்டாக்ட் உருவாகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒருத்தங்களை பார்த்து நம்மளும் இப்படி வரணுங்கிற இன்ஸ்பிரேஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா படிங்க. இப்போ இருக்க போகிற இந்த இது திரும்ப வரப்போகிறதில்ல. அதனால் கோல்ஸ், டார்கெட்ஸ் எல்லாமே விட டைமிங், ட்ரஸ்ட் த டைமிங். அந்தந்த டைமில் உங்களுக்கு ஆனது நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ட்ரஸ்ட் த டைமிங் அண்ட் என்ஜாய் த ப்ராசஸ். அக்ரி. நான் எங்கள் சிஜியில் தான் ஏசி 2022 கம்ப்ளீட் பண்ணேன். நான் இப்போது ஹைபி சொல்யூஷன்ஸ் கம்பெனியில் சிஸ்டம் அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆக போகுது. எனக்கும் என்னோடய ஃபேமிலியில் ஃபினான்ஷியலாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. அப்போது எந்த ஹெல்ப்பும் கிடைச்சிடாதான்னு தேடிட்டு இருக்கும்போது தான் எனக்கு என்னோடய டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் சிஎம் சுஜாதா மேம் மூலமாக எனக்கு முகவரியையும் அண்ணாவை பற்றியும் எனக்கு தெரிய வந்தது. நான் என்னோடய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி நான் இந்த பொசிஷனில் இருக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண ரமேஷ் அண்ணாவுக்கும் இதுக்கு காரணமாக இருந்த சுஜாதா மேமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எவ்ரிவன், குட் ஆஃப்டர்நூன். நான் ரேணுகா, எம்ஐடியில் வந்து 2015 to 2019 பாஸ் அவுட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் +2 முடிச்சுட்டு காலேஜ் போகலான்னப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கிடச்சிது. பட் எங்கள் வீட்டில் என் கூட இன்னும் 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. பட் எங்கள் அம்மா எப்படியாச்சும் வந்து படிக்க வைக்கணும், அதை மட்டும் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக கண்டினியூஸாக நாங்கள் வந்து முகவரி ஃபவுண்டேஷனை காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்.
நான் காண்டாக்ட் பண்ணும்போது இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் விடாமல் நாங்கள் வந்து கண்டினியூஸாக காண்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் ரமேஷ் அண்ணா கிட்ட பேசி இதெல்லாம் பண்ணது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் இன்டர்வியூ வந்து அண்ணா கிட்ட வேளச்சேரியில் இருக்கிற அந்த இதுக்கு தான் ஃபஸ்ட் டைம் அண்ணாவை மீட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நாங்கள் காலேஜ்லேருந்து எம்ஐடியிலேருந்து புது ஆஃபீஸ்க்கு எப்போயாவது மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கூப்பிடும்போது போயிட்டு அங்கே ஒன் டே ஃபுல்லாக அங்கே இருக்கும்போது லஞ்சை சாப்பிட்டு அங்கே என்னென்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு அதெல்லாமே பார்ப்போம். ஸோ அங்கே ஒரு பாண்ட் க்ரியேட் ஆகும், நிறைய காண்டாக்ட்ஸ் எங்களுக்கு கிடச்சிது. ஸ்டில் எனக்கு இப்போ ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், அம்மாவுக்கு உடம்பு முடியலனா கூட நான் சந்தியாவுக்கு கால் பண்ணி கேட்பேன், அம்மாவுக்கு இந்த மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது, இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்குது, இது எப்படி பரவாயில்லையா, அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே கிடைக்கிற காண்டாக்ட் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம கூட இருக்கவங்களுக்கு இங்கேருந்து நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். செல்ஃப் டெவலப்மெண்ட் வந்து நம்ம பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக முகவரி இருக்கும். நம்ம காலேஜில் படிக்கிறோம், ஸோ அதெல்லாமே வந்து நம்மளே டார்கெட் செட் பண்ணிவிடுவோம், நம்ம நல்லா படிக்கணும் இல்லை இந்த வேலைக்கு போகணுன்றது நம்ம கிளியராக இது பண்ணுவோம். பட் செல்ஃப் டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னும் போது நம்ம முகவரியில் இன்வால்மெண்ட் கொடுத்தோன்னா அதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களும் நிறைய தருவாங்க, நம்மளும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பெரியசாமி என்ன சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்க்கு இது பண்ணால் நானுமே அதுக்கு பண்ணுறேன். ஏன்னா எம்ஐடியில் எனக்கு ஞாபகம் இருக்குது, அவங்க காலேஜில் வச்சுருப்பாங்க. ஸோ எப்படின்னா ஒரு ஆப்டிடியூட் கிளாஸ் இருக்கும், இல்லாட்டி ஒரு டாபிக் கொடுத்துட்டு பேச சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட் டைம் மேலே போயிட்டு என்னால் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு டாப்பிக்கை வந்து இங்கிலீஷில் கம்ப்ளீட் பண்ண முடியலை, ஏன்னா தமிழ் மீடியம்லேருந்து வந்ததுனால. ஸோ அது 3rd இயரில் நான் அந்த டெவலப்மெண்ட் அசோசியேஷன்லாம் போயிட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணதுனால தான் எனக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்தது. ஸோ அதே மாதிரி ஒன்று நமக்கு முகவரியில் இருந்தால் நல்லா இருக்கும்ண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் என்னை நீங்கள் கூப்பிட்டதுக்கு. அப்புறம் காலையில் மதியானம் சாயந்தரம் சந்தியான ஒரு பொண்ணு சரியான ஃபாலோ அப்பு, ரொம்ப தேங்க்யூ. கொஞ்சம் கமிஷன் நான் வந்திருக்கேன்ல. ஸோ +2 நான் வந்து 2014 முடித்தேன். முடித்தோடனே ரிசல்ட் பார்த்தோடனே என்னடா இவ்வளோ மார்க் வந்துருச்சு, என்ன தலை புரியல, எதிர்பார்த்த விட அதிகமாக வந்துருச்சு. என்னையை பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து சேலம் கவர்மெண்ட் காலேஜ் தான் வந்து இன்ஜினியரிங்கில் பெரிய காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் அவ்வளோ பெரிய தற்கூரியாக தான் இருந்தேன் அப்போ நான். ஸோ அப்போ வந்து எல்லாருமே பார்க்குறவங்களாம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி தான் பையன், அண்ணா யூனிவர்சிட்டி தான்ட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னு கூட தெரியல. ஸோ அப்படி இருக்கப்போ அப்புறமேட்டு இன்ஃபர்மேஷன் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த காலேஜ் இங்கிட்டு போ, அங்கெல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொன்னவொடனே போகலாம் பிரச்சனை இல்லை, சென்னைக்கு போனால் காசு வேணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு வழியே இல்லையேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப தான் வேறு ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டு நான் காண்டாக்ட் பண்ணேன். அவங்க வந்து ஸ்லாட்லாம் முடிஞ்சிருச்சு, இந்த ட்ரஸ்ட்டு ஒன்று இருக்குது, நீங்கள் இதுக்கு ட்ரை பண்ணுங்கள், சீக்கிரமாக ட்ரை பண்ணுங்கன்னாங்க. அப்போ தான் இவருக்கு நான் ஃபோன் பண்ணேன். இவர் அப்போ எங்கேயோ வெளியே போயிட்டு இருந்தார் நினைக்கிறேன், ரமேஷ்ண்ணா. ஹலோ யாருங்க? நான் சொன்னேண்ணா இந்த மாதிரி இவ்வளோ மார்க்குண்ணா. சரிப்பா பார்த்துட்டு சொல்லுவாங்க அப்படின்னா, நான் இன்னும் அப்ளையே பண்ணலை, நான் இப்போ தான் உங்கள் நம்பரையும் வாங்கி பேசுகிறேன் அப்படின்னு. எந்த ஊர் ராணினாரு? நான் சொன்னேன் நான் சேலம்ண்ணா அப்படின்னா. சேலத்தில் எங்கடாண்ணா? நான் சேலத்துக்கு உள்ளே அவங்களுக்குலாம் தெரியாதுண்ணா அப்படின்னா. சேலத்துக்குள்ளே எங்கடா அப்படின்னாரு. நான் ஆத்தூர்ண்ணா அப்படின்னேன். ஆத்தூரில் எங்கே? என்னடா இவர் ஆத்தூர்லாம் தெரியுமாண்ணா? ஆத்தூர்னா 4-5 ஆத்தூர் இருக்குது தமிழ்நாட்டில், நான் சேலத்தில் ஆத்தூர். டேய் நான் எந்த ஊரும் தெரியுமான்னாரு. எந்த ஊர்ண்ணா நீங்கள்? என்ன கேஷுவலாக கேட்டால் தலைவாசல், எட்டி பார்த்தா தெரியும். ஆனால் என்னடா இவர் இங்கே இருந்துட்டு அப்புறம் அவர் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டு ஒரு லெவலுக்கு மேலே என் மார்க்கெல்லாம் கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இவ்வளோ மார்க் எடுத்துட்டு என்னடா பண்ணுறீங்க நீங்களாம், யோசிக்கவே மாட்டீங்களாடா, அனுப்பி விட்றா, இந்தாடா இந்த மெயில் அடிக்க அனுப்பி விட்றா அப்படின்னாரு. அப்புறம் அனுப்பி விட்டு அப்புறம் 2 பேர் அப்போ இருந்தாங்க, அவங்க வந்து வீட்டில் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் மண்டபம் இருந்துச்சுன்னா நம்ம மண்டபத்தில் வந்து தங்கி ஸோ அப்படி நாட்கள் 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்ச 4 வருஷம் முடிஞ்சோடனே கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டேன். ஆக்சுவலாக அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அப்புறம் அதை அவர்கிட்ட சொன்னேன், அவரும் சந்தோஷப்பட்டார். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஒர்க் பண்ணிருக்கிறது பெங்களூரில் ஆல்டன். இது வந்து வேர்ல்டுலேயே 3rd லார்ஜஸ்ட் ப்ராடக்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் கம்பெனி. ரோல் வந்து சீனியர் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ ரீசெண்டாக வந்து நான் ஒரு கிளைண்ட் மீட்டிங் அட்டன் பண்ணுறப்போ யூஎஸில் இல்லை, இங்கேருந்து காலில் வர்ச்சுவலாக அட்டன் பண்ணுறப்போ பேசிக்காக ஒரு லாஸ்ட் 5 மினிட்ஸ் சும்மா ஃபன் டாக் மாதிரி பண்ணால் தான் அவங்க வந்து பிஸ்னஸ் கொடுப்பாங்கிறதுக்காக சும்மா பேசி ஒரு டாபிக் எடுத்து விட்டு என்னையை மாட்டி விட்டாங்க. அவங்க வந்து என்னையை பார்த்துட்டு வந்து உனக்கு வந்து என்னப்பா உனக்கு என்ன நீ பண்ணணும்னு எதிர்பார்க்குற, எக்ஸப்ட் யுவர் ஒர்க் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ என்னென்ன பொதுவாக ஒரு 4 பேர் கேட்டாங்க, எல்லாம் என் ஏஜ் பீப்புள் தான், யாருக்குமே எதுவுமே தெரியல. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி உதவி யார் பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் அந்த உதவியோட வேல்யூ என்னென்னு, உதவி பண்ணங்களை விட. ஸோ அந்த மாதிரி நான் வந்து டோட்டலாக பிளைண்டாக இருக்கப்போ எனக்குன்னு வந்து வாழ்க்கையில் ஒளிவட்டத்தெல்லாம் காட்டல, வாழ்க்கையவே காமிச்சது இந்த மாதிரி மோடி ஃபவுண்டேஷன் ஒன்று. ஸோ அப்படி இருக்கிற தருணத்தில் வந்து எனக்கு வந்து என்ன எய்ம்னா, எக்ஸப்ட் மை ஒர்க் மணி எவ்ரி திங், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹெல்ப் சம் ஒன் லைக் மீ இன் த ஃபியூச்சர், அட்லீஸ்ட் 1 or 2.
தட் டு முகவரி ஃபவுண்டேஷன் மூலயமா நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஸோ அப்போது ஆக்சுவலாக எனக்கு வந்து அப்போ பெருமையாக தான் இருந்துச்சு. அப்பா அப்போ எதாவது சொல்லி 4 பேர் கேட்குறான், இங்கிலீஷ்காரன் கையில் வேறு தட்டுறான் அப்படின்னு கொஞ்சம் பெருமையாக தான் இருந்துச்சு. ஸோ ஆனால் அது ட்ரூ. ரியலி வந்து என் எய்ம் சொன்னால் அது என் மைண்டில் ஃபிக்ஸாக தான் இருக்கு. ஏன்னா இப்போ அவர் சொன்னால் நான் மீட்டிங்லாம் வரல ஆமாம் நான் வரல தான். ஆனால் இந்த ஒரு விஷயம் தான் என்னை ட்ரைவ் பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு மோட்டிவ் வந்து நமக்குன்னு ஒரு மோட்டிவேஷன் வச்சுருக்கோம். இப்போ நான் வந்து இந்த வீடு கட்டணும், காரு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு நினைக்கலாம். ஆனால் அது வந்து நம்மளை ட்ரைவ் பண்ணாது. அவ்வளோ ஒரு எந்தூசியாஸ்டிக்காக வந்து நம்ம ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு நல்ல விஷயம், நார்மலான ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு அடையணுங்கிற நினைக்கும் போது நம்ம அதுவே ட்ரைவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ ஒன் திங் தட் த ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஹேவ் லைக் வாட் யூ நீட் that you have already in your hand. So it is your duty to get what you want. Okay? So just try to understand that and work on it. You will get it for sure. என்னை நீங்கள் பெரிய ரோல் மாடலாக எடுத்துக்கலாம். என்னை திட்டாத விட கிடையாது. எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, வாயிலெல்லாம் அவனை நாய் தூக்கிட்டு போயிருன்னு சொல்லுவாங்க. அது ஒருத்தன் சொன்னாலும் கம்முன்னு விட்டுருப்பேன். பார்க்குறதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தான். ஸோ அதையும் நம்ம ஏன் மோட்டிவாக எடுக்கக்கூடாது? சரி நம்மளுக்கு தான் பேச வருதுன்றாங்க, நம்ம பேசுகிற வேலைக்கே போகலான்னு சொல்லி தான் நான் சேல்ஸ் போனேன். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நான் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கேன் நம்புகிறேன். ஸோ வாய்ப்பு படுத்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ்ண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முத்து. நான் ஃபஸ்ட்டு ரமேஷ் அண்ணா வந்து அந்த மண்டபத்தில் தான் பார்த்தேன். நான் மண்டபத்தில் போயிருக்கும்போது ரமேஷ் அண்ணா லுங்கி கட்டிக்கிட்டு உள்பலின்னு போட்டு தியானம் பண்ணிட்டு இருந்தார். போயிட்டு அந்தானே ரொம்ப நேரம் நானும் எங்கள் அப்பாவும் நின்றுட்டு இருந்தோம். வந்தார், வந்துட்டு அப்படி பார்த்தாரு. சரி நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே நானே எங்கள் அப்பா உட்காந்தோம். வந்து பார்த்தோன்னே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதையும் உங்கள் பையனை நான் படிக்க வைக்கிறேன் 4 வருஷம். அப்போலேருந்து 4th இயர் வரையும் ஈவன் எக்ஸாம் ஃபீஸ் கூட அண்ணா தான் கட்டினார். நான் எதுவுமே கட்டலை. ஆனால் ஒவ்வொரு டைம் கட்ட போகும்போது மட்டும் வெயிட் கட்டுறேன். என்னடா இவர் நமக்கு மட்டும் கட்டவே மாட்டாரு, நம்ம மீட்டிங் வரதெல்லாம் பண்ணுறா அப்படின்னு. உண்மையிலுமே அவர் அக்கௌண்ட்டு எடுத்து காமிப்பார். ஒரு ஸ்டூடெண்ட் ஃபீஸ் கட்டுறதுல கூட அவர் கையில் காசு இருக்காது. கடன் வாங்கி கட்டிட்டு இருப்பேன். 5 லட்சம் நான் கடன் கேட்டிருக்கேன்டா, வந்தோடனே உனக்கு கட்டி விட்றேன்டா அப்படிம்பாரு. நிறையா ஸ்பான்சர்னால கொடுக்க முடியாது. வேறொரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குற அமௌண்ட்டை வந்து எனக்கு இல்லைனா அப்போ யார் வராங்களோ அவங்க டக்குன்னு கட்டி விட்டுருவார். ஸோ வெயிட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அவர் வரவங்களுக்கெல்லாம் அப்படியே கிளியர் பண்ணிடுவார். ஸோ என்ன சொல்கிறேன்னா, நமக்கு வர காசு அவ்வளோ ஈஸியாக இல்லை. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அதை மனசில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா படிங்க. நான் புகழரசி. நான் பிஆர் சாப்பில் படிச்சிருக்கேன். பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு முகவரி வந்து நான் 3rd இயர் படிக்கும்போது தான் எனக்கு தெரியும். லைக் 2nd இயர் 3rd இயர் அந்த டைமில் தான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து டியூஷன் கிளாஸஸ் எடுப்பேன். பக்கத்தில் டியூஷன் கிளாஸஸ் போயிட்டு அங்கேருந்து எடுப்பேன். என்ன முகவரியில் எடுக்கிறதுக்கு மெயின் ரீசனும் பார்த்தீங்கன்னா, நீ டியூஷன் எடுக்கிற, இப்போவே நீ 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குற, உனக்கு இருக்கிற நாலேஜை நீ கற்றுக் கொடுக்குறன்னும் போது நீ போனேன்னா இன்னும் சொல்லிக் கொடுப்பேன். அதை ஒரே ஒரு ரீசனாக வச்சு தான் ஒரு 200-150 ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 10 பேர் தான் செலக்ட் பண்ணாங்க. அந்த 10 பேரில் நான் இருக்கிறேன்னும் போதே எனக்கு அதுதான் அவர் சொல்லியே நான் செலக்ட் பண்ணி எனக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கும்போதுமே அதுதான் அவர் சொன்னார், நீ அந்த 4 பேரை படிக்க வைக்கிறேன்னு தான் நீங்கள் நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் புரிஞ்சிச்சு. அது வரைக்கும் நான் விளையாட்டுத்தனமாக சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. சரி ஓகே, இப்போ இவங்களால் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னும் போது இன்னும் நான் அவங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சு. இப்போது நான் என்கிட்ட ஐஐடி கிளாஸஸ்லாம் போயிட்டு ஒரு பையன் இப்போ ஐடியில் ஜாயின் பண்ணியிருக்கான். என்கிட்ட படித்த ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். இது எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு ரீசன் பார்த்தீங்கன்னா ரமேஷனா முகவரி, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பிடிச்சி பேசின இடம் வந்து முகவரி தான். ஸோ ஃபஸ்ட்டு ஐ வாண்ட் டு தேங்க் ரமேஷன் அகைன். அப்புறம் முகவரியிலேருந்து எனக்கு நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அப்புறம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இவ்வளோ பேரும் பார்த்துட்டு உங்ககிட்ட இருந்தால் எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கும் நான் அண்ணாக்கு தேங்க்ஸ் பண்ணணும். அப்புறம் நான் என்னோடய வீக்னஸ் ஷேர் பண்ணப்போ ரொம்ப எப்படி சொல்கிறது, இவ்வளோ நல்லா பேசலைல்ல ஃபஸ்ட்டு. ஸோ இன்டர்வியூவில் என்னோடய பிக் மிஸ்டேக்கு 10 இன்டர்வியூ நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ 11th இன்டர்வியூ நான் க்ராக் பண்ணி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணேன். ஸோ அந்த 10 இன்டர்வியூலையும் என்னோடய வீக்னஸ் ஷேர் பண்ணேன். ஸோ அதனால என்னோடய போல்ட்னஸ், கான்ஃபிடென்ஸ் எல்லாம் இந்த லெவல்லாம் குறைஞ்சி. அந்த மிஸ்டேக் தான் நான் பண்ணேன். அதனால தான் என்னோடய இன்டர்வியூவில் 10 இன்டர்வியூவில் ஃபெயில் ஆனேன். ஸோ டோன்ட் வாண்ட் டு ஷேர் யுவர் வீக்னஸ் டு எனி ஒன். So you can share your only your strength and confidence. And confidence and strength will give confidence strength இருந்தால் நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் எந்த இன்டர்வியூனாலும். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க்.